ஒரு வழியாக நம்ம ட்ராகன் ஃப்ரூட் செடியிலேருந்து ஃபஸ்ட் டைமாக 2 பழமும் பழுத்துருச்சு. அதை தான் இன்றைக்கி அறுக்க போகிறோன்ற எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். அதுக்கு முன்னாடியே யாராவது அறுத்துட்டு போயிடுவாங்கன்ட்டு எங்கள் மாமா வந்து வீட்டில் அறுத்துட்டு வந்து வச்சுட்டாரு. சரி, அதை தான் அறுத்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்பயுமே இருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாம் வச்ச செடியிலேருந்து ஒரு பழத்தை அறுத்து சாப்பிட்றோம். ஆனால் என்னென்னா மார்க்கெட்டில் இருக்கிற பழம் வந்து ரொம்ப சைஸ் பெருசாக இருக்கும். அதுக்கு என்ன சத்து கொடுக்குறான்னு அவ்வளோவா எனக்கு தெரியல. நான் மேக்ஸிமம் மாட்டு உரம் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். அது வந்து அவ்வளோவா சத்து தெரியல. பழம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா எந்த ஒரு கெமிக்கலும் போடாத ஃபஸ்ட் டைம்லேருந்து வளர்த்துட்ருக்கேன். இதுக்கு மேலே தான் என்ன பண்ணலான்னா வயலில் இருக்கிற உரத்தை கொண்டு வந்து கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா பழம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கே, அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதனால் கேட்டு வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வந்து பீஸாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நார்மலாக தான், கடையில் நான் ஆல்ரெடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். தேங்க்யூ, பாய் பாய்.